சேலம் மாவட்டம் காடையம்பட்டி அருகே 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பெரியப்பா மற்றும் அண்ணன் பாலியல் தொல்லை அளித்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காடையம்பட்டி அருகே உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் 8ஆம் வகுப்பு சிறுமிக்கு பனங்காடு பகுதியைச் சேர்ந்த சிறுமியின் பெரியப்பாவான ராஜா என்பவர் தனது வீட்டில் வைத்து பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதேபோன்று அதே சிறுமிக்கு அவரது அண்ணன் அழகு என்பவரும் பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதுகுறித்து சிறுமி பள்ளி ஆசிரியரிடம் தெரிவித்த நிலையில் சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் சிறுமியின் பெரியப்பாவான ராஜா என்பவர் போக்சோவில் பிடிபட்டார். அழகு என்ற இளைஞர் தப்பியோடினார். திறனற்ற திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து பெரும் அச்சம் எழுந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பெண்ணை திருமணம் செய்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்த நபர் பிடிபட்டார். பில்லமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் துளையானூரைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி அவரோடு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகாரின் பேரில் முத்துக்குமார் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலினின் ஆட்சியில் பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் அரங்கேறாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். சென்னை திருவான்மையூரில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த மாணவன் போக்சோவில் சிக்கினார். திருவான்மையூரை சேர்ந்த 5 வயது சிறுமி தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டை சேர்ந்த 18 வயது கல்லூரி மாணவன் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் மாணவன் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் இருப்பதால் குழந்தைகளை வெளியில் அனுப்பவே அச்சமாக உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.